ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது தமிழகத்தில் நடைபெற்றது. இதுல கிட்டத்தட்ட 108 இடங்களில் வெற்றி பெற்று தாவேகா பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க. இதுல நேற்று நடந்த விஷயங்கள்ல மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தா, சென்னையை மொத்தமா கிட்டத்தட்ட 2 தொகுதிகளை தவிர்த்து 14 தொகுதிகளில் தாவேகா தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தி இருக்காங்க நேற்று. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அது திமுகவின் கோட்டை, ஒரு சில இடங்கள் அதிமுகவின் கோட்டை, அந்த மாதிரி பார்க்கப்பட்ட நிலையில நேற்றெல்லாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு படுதோல்வியை சந்திச்சதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்க்கும் பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர்ல மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காரு. இந்த தோல்வியானது திமுக தொண்டர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோல்வியை சந்திச்சதுதான். இதற்கு முன்னாடி 1996ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் இதே போல தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு மனநிலையில அவங்களுமே மக்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே போல ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காரு. அவருக்கு எதிராக நின்று அவரை தோற்கடித்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடும் போதுதான் அவரை பற்றிய பல விஷயங்கள் இப்ப வெளியாகி இருக்கு. தாவேகாவை சேர்ந்த வி.எஸ். பாபு கிட்டத்தட்ட 4718 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தோல்வியடைய செய்திருக்காரு. இந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஒரு வெற்றியை ருசித்திருந்தாலும் அவருக்கு என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு புரசைவாக்கம் தொகுதியில திமுக சார்பில் போட்டியிட்டு வி.எஸ். பாபு அவர்கள் அந்த தொகுதியின் எம்எல்ஏவா அப்போ தேர்வாயிருக்காரு. வி.எஸ். பாபு அந்த சமயத்துல திமுகவோட வடசென்னை மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்காரு. இப்ப எப்படி சேகர் பாபு அவர்கள் சென்னையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்க மாதிரி அந்த சமயத்துல வி.எஸ். பாபு தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வடசென்னையை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இந்த வி.எஸ். பாபு இருந்திருக்காரு. 2011ஆம் ஆண்டு புரசைவாக்கத்தில் இருந்து கொளத்தூர் தொகுதி பிரிக்கப்படுது. கொளத்தூர் தொகுதி அப்படி பிரிக்கப்படும் பொழுது 2011ஆம் ஆண்டு வி.எஸ். பாபு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. கொளத்தூர் தொகுதியில முதல் முறையா அந்த சமயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் களம் காண்றாரு. அப்போ திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு படுதோல்வியை சந்தித்தாலும் கிட்டத்தட்ட 23 இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் திமுக வெற்றியை சுவைத்தாலும் அந்த சமயத்தில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உழைத்து பக்கபலமா இருந்தவர் தான் இந்த வி.எஸ். பாபு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல சைதை துரைசாமியை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாலும் இந்த வெற்றிக்கு வி.எஸ். பாபு தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சேகர் பாபு அந்த சமயத்துல அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வரும்பொழுது இவருக்கான வி.எஸ். பாபுக்கான அந்த ஒரு மதிப்பு குறைந்ததா பார்க்கப்படுது. அதன் பிறகு வி.எஸ். பாபு அதிருப்தியில அங்க இருந்து அதிமுகவுக்கு சென்று இருக்காரு. ஆனாலும் அதிமுகவில் வி.எஸ். பாபு எதிர்பார்த்த ஒரு அவருக்கான அங்கீகாரம் அங்க வழங்கப்படல, அவருக்கு அது கிடைக்கப்படல அப்படிங்கறத தான் உணர்ந்ததால இப்போ 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அவர் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டாரு. அவருக்கு கொளத்தூர் தொகுதி தாவேகா சார்பில் விஜய் அவர்கள் அவருக்கு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொளத்தூர் தொகுதியில வழங்கி இருந்தாரு. இந்த வாய்ப்பை கொஞ்சமும் வேஸ்ட் பண்ணாம மிகப்பெரிய அளவுல எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வெற்றி பெற்றிருக்காரு வி.எஸ். பாபு. அந்த தொகுதியில வெற்றி பெற்ற பிறகே பலருடைய கவனத்தை அவர் பெற்ற போது அவருடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது திமுகவுக்கே ஒரு பக்க பலமா கிட்டத்தட்ட ஒரு போர்ப்படை தளபதி போல திமுகவின் வடசென்னைக்கு அவர் இருந்தவர் தற்பொழுது திமுகவின் தலைவரையே வீழ்த்தி இருக்கிறது மிகப்பெரிய அளவுல கவனம் பெற்றிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 4718 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தி இருக்காரு. நேற்று அவர் வெற்றி பெற்றதும் அவர் செய்த செய்கைகள் மிகப்பெரிய அளவுல இப்போவுமே வைரல் ஆயிட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களையே வீழ்த்தும் அளவுக்கான ஒரு கேண்டிடேட் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்போது தமிழகம் மட்டுமில்ல இந்தியா முழுவதுமே வி.எஸ். பாபுவின் பெயர் பல்வேறு இடங்கள்ல பேசப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் முதலமைச்சர் கேண்டிடேட்டை வீழ்த்துவது அப்படிங்கிறது சுலபமான விஷயம் கிடையாது. அது மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஆரம்பம் முதலே ஒரு டஃப்பாலாம் போகாம ஆரம்பத்திலிருந்தே முன்னிலையில இருந்தவர் தான் வி.எஸ். பாபு. தற்போது இவருடைய வெற்றியானது தாவேகாவிற்கு மிக மிக முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது.
முதலமைச்சர் அவர்களையே வீழ்த்திய விஎஸ் பாபு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரையும் அவர் பெற்றிருக்காரு. அடுத்தபடியாக கட்சியில் வந்து தற்போது தாவேக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவருக்கு ஏதாவது முக்கிய அமைச்சரவை கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே இப்ப எழுந்திருக்கு.